பேர்ட்ஸ் ஃபிஷ் இருக்கிறது நான் காமிச்சிருப்பேன். ஆனால் டானியா வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை. டானியா நம்மக்கிட்ட எப்படி வந்தா அப்படின்னா, இவ்வளோ குட்டியாக தான் வந்தா. 1 மந்த் இவ வரும்போது, என்னடா 2 இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, டானா டானியா அப்படின்னு சொல்லிட்டு பேரா தான் வாங்கினோம். 3 மாதம் வளர்த்துட்டு டானாவை நாங்கள் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. சம் டிசீஸ் இருந்தது, அதனால் வாங்கின இடத்துலையே நாங்கள் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அவனை மாதிரியே இன்னொரு பேர் வந்து தேடிட்டுருக்கோம். ஆனால் இவ வளர்ந்துட்டா. அவனை மாதிரியே கிடைக்கல எங்களுக்கு. 2மே செம்ம குட்டி. டாகை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ராஜபாளையத்துலேருந்தே வாங்கினது. ராஜபாளையத்தில் எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, நம்மளோட கஸ்டமர் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க மூலியமாக வாங்கினது தான் ஒரிஜினல். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தோம் 2யுமே. பட் டானா வந்து திருப்பியும் கொடுக்குற மாதிரி வரும்னு நினைக்கவே இல்லை. பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக, எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ வளர்ந்துட்டா அப்படின்னு தெரியல, நம்ப முடியல. அந்த மாதிரி நல்லா வளர்ந்துட்டா. 5 மந்த் ஆக்சுவலாக இப்போ அவளுக்கு. யாருமே 5 மந்த்துன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க, ரொம்ப ஹைட்டாக இருக்கா. ராஜபாளையமே நல்லா ஹைட் இருக்கும். நான் இருக்கும்போது டாகை இந்த மாதிரி கிஸ் பண்ணுறதுக்கு விட மாட்டேன். அவன் வந்து லிப்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் பண்ணுவான். எங்களால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல டாக் வாங்கினதுக்கப்புறம். அந்த அளவுக்கு அவ்வளோ பெட்டாயிட்டான். இருந்தால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அலோவ் பண்ணுவோம், தென் வந்து வாஷ் பண்ணி விட்டுருவோம். பழகிட்டான். கொஞ்சம் கஷ்டம் தான். மேலெல்லாம் இங்கே பிடிக்கின்றா, தூக்கி வச்சுக்கோ. கேட்டு வரும் இந்த காதுல ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த வீடியோ எடுத்து ஒரு 2 நாள் கழிச்சே நாங்கள் வந்து அவனை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்னொன்று கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியல. வந்து இந்த தலைவியை வந்து நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ண போகிறோம். ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆச்சு குளிக்க ஊற்றி. எப்போதுமே வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் ஊற்றி விடுறது. ஏன்னா கோயம்புத்தூர் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு இல்லையா, அதனால். அண்டு அவன் வந்து சமத்தாக குளிச்சுக்குவான். அவன் இருக்கிற வரைக்குமே அவன் வந்து ரொம்ப சமத்து. இவன் வந்து இருக்கிறதுலே செம்ம வாள், சொல் பேச்சே கேட்க மாட்டா, அடமெண்ட்டு. பட் வந்து இவ தான் வந்து நம்ம கூட ஸ்டே பண்ணது. அவன் அவ்வளோ சமத்து. இவளை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து அவன் வந்து நம்ம கூட இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. பட் இவளுமே இப்போல்லாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறா. இவளுக்கு தண்ணியே ஆகாது. தண்ணி பக்கெட்டை கொண்டு வந்து வச்சோன்னா ஓடியே போயிடுவா, குளிக்கவே மாட்டா. ரொம்ப கஷ்டம் இவளை குளிக்க ஊற்றுறது. எப்படி வளர்ந்துட்டா பார்த்தீங்களா? ஒரு குட்டியாக ஒரு சின்ன கையளவு நம்ம கையுக்குள்ளே இருந்தால் 5 மந்தில் செம்ம ஹைட் ஆகிட்டா. 5 மந்த்துன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டுறாங்க. நல்லா சூப்பராக குளிக்க ஊற்றுனதுக்கப்புறமா அவளோட பர்ஃப்யூமை, இது சூப்பராக இருக்கும் இந்த பர்ஃப்யூம் போட்டால். அன்றைக்கி நைட் வரைக்குமே பக்கத்தில் போனாலே செம்ம வாசமாக இருப்பாள். வாஷம்னு வந்துருச்சு. தலைவி வந்து செம்மையாக குளிச்சுட்டு கிளம்பிட்டா. மாடியில் குளிக்க ஊற்றுவோம், ஆனால் கீழே தான் இருப்பாள். சின்ன வயசில் தான் மாடியில் வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் கீழே தான் இருப்பாள். இப்போ பாருங்கள், நல்லா அப்படி வெள்ளைன்னு வெள்ளைச்சி மாதிரி செம்மையாக இருக்கால. நைட் எடுத்தேன், மார்னிங் எடுக்க மறந்துட்டேன். நல்லா தூங்கிட்டு இருந்தா, ஸோ நான் வீடியோ எடுக்கலை. இப்போ நைட் வந்து இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கா பாருங்கள். சமத்தா ஏதோ நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருக்கா, ஆனால் அவன் நல்ல பிள்ளையே கிடையாது. கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் நாங்கள் இன்றைக்கி. ஸோ அதான் நான் கட்டிகிட்ருக்கேன். இது வந்து ஸ்டிக்கு, இவள் அடிக்கிறதுக்காக கிடையாது. கூட்டிகிட்டு போகும்போது நமக்கு வந்து மற்ற நாயெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம். கையில் ஸ்டிக் இருந்தால் அது வந்து வராது பக்கத்தில். அதனால இது வந்து கால்சியம் சாக்லேட்டு அண்டு மான்ஸ்டர் மாதிரி சாப்பிடுவா. இவளுக்கு நாளுக்கு நாள் வந்து நாங்கள் பிளேட் வந்து மாற்றிக்கிட்டே இருப்போம்.
ஒரு மந்த்துக்கு சைஸ் மாற்றிட்டே இருக்கணும். இவ மான்ஸ்டர் தான். அதோட ப்ரைஸஸும் நான் காமிச்சிருக்கேன். இது வந்து டாக்டர் எழுதி கொடுத்தது. கால்சியம் அண்ட் விட்டமின்ஸு டேப்லெட்ஸ் இதெல்லாமே இது நீங்கள் கேட்டு தான் வாங்கணும். கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தான் வாங்கணும். பெல்ட்டு மாற்றுறதுக்காக புது பெல்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து சோக் செயினு. இது நான் போட்டு காட்டுறேன், காட்டுவாங்க எப்படி இருக்குன்னு. அண்ட் இது வந்து போன். இது கடிக்கும்போது அவளுக்கு ஹெட் ஷேப் நல்லாயிருக்கும். இது தலைவியோட பிஸ்கட்டு. தலைவிக்கு வந்து மட்டன் ஃப்ளேவர், சிக்கன் ஃப்ளேவர் பிஸ்கெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பிஸ்கட்டை கையில் வச்சுருந்தா என்ன சொன்னாலும் கேட்பாள். உட்கார சொன்னால் உட்காருவா, நிற்க சொன்னால் நிற்பா, என்ன சொன்னாலும் கேட்பாள். மற்ற நேரத்துலலாம் ரொம்ப லேட்டாக தான் சொல் பேச்சு கேட்பாள். குளித்து முடித்தோடனே ஃபஸ்ட்டு அந்த பெல்ட்டு இதெல்லாமே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோக் செயின் எதுக்காகனா வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான். ஏன்னா வாக்கிங் இப்போ கொஞ்சம் நல்லா ஹைட் ஆகிட்டா. இவளை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த சோக் செயின் இருந்தால் அதுக்கு மேலே போகமாட்டா, ஸ்டாப் பண்ணிவிடுவா. அதுக்காக இது வாங்கினது. இந்த ஜோக் செயின் வந்து நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி அடமெண்ட்டாக, அதாவது டாக் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, நம்மளால் மேனேஜ் பண்ண முடியலன்னா இந்த வயசுலேயே தேவையில்லை. பட் இவ கொஞ்சம் நல்லாவே ஹைட்டாக ராஜபாளையம்ங்கிறனால நம்மளுக்கு இந்த வயசுலேயே கண்டிப்பாக நெசசரி தான். இந்த மாதிரி போடணும்னு மாமா காட்டுது. அண்ட் இதை கழுத்தில் மாட்டும்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம கரெக்டாக அந்த செயின் முடியும் போதே நின்றுவா. அதுக்கு மேலே இழுத்துட்டு போக மாட்டா. எப்போதுமே மற்ற டைம்லலாம் என்ன பண்ணுவாலாம், இழுத்துட்டு போவாள். மற்ற டாக்லாம் வரும்போது தலைவி வந்து செம்மையாக இழுத்துக்கிட்டு நம்மளே ஓடுற பயங்கரமாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஓடுவாள். அதனால இந்த சோக் செயின் வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்காக மட்டும் வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்களேன். இது ஒரு இதுக்கு மேலே நின்றுட்டுருக்கோம்னா அந்த இடத்துக்கு மேலே அவள் வரமாட்டாள், அவளே ஸ்டாப் பண்ணிவிடுவாள். இல்லைன்னா வந்து நம்மளை இழுத்துக்கிட்டு வந்துடுவா அவள். இந்த செயின் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. அந்த இடத்துல நின்றுட்டா பாருங்கள், அதுக்கு மேலே வரல. பெல்ட் வந்து நாங்கள் கட் பண்ணி தான் எடுத்தோம் பழசை. நல்லா வளர்ந்துட்டா. நாங்கள் ஒரு 3 மந்த்தில் போட்டது, இப்போ 5 மந்த் ஆகுது. ஆனால் அந்த பெல்ட் வந்து டோட்டலாக பத்தலை. நாங்கள் கட் பண்ணி தான் எடுத்தோம் அந்த மாதிரி. அடுத்த பெல்ட் வந்து இது ரொம்ப பெருசாக இருந்தது, அதனால் ஒரு ஹோல் அடிஷ்னலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து மாட்டி விட்டோம். ப்ளூ கலர் ரொம்ப நல்லா இருந்தது. எப்போவுமே கொஞ்சம் லைட் கலராக கேர்லிஷாக அவளுக்கு வந்து பர்பிள் கலர் அந்த மாதிரி தான் எடுப்போம். பட் இந்த இடம் வந்து ப்ளூ கலர் எடுத்திருந்தது, நல்லா இருந்தது. ப்ளூவும் நல்லா இருந்தது. ஓரளவுக்கு கொஞ்சம் சமத்தாக கோஆப்ரேட் பண்ணுறா. மற்ற டைம்லலாம் கோஆப்ரேட் பண்ண மாட்டாள். ஆனால் சில சமயம் அப்படி சமத்தாக இருப்பாள். பாருங்கள், நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருப்பாள். ஆனால் இவன் நல்ல பிள்ளை கிடையாது. டாக் வந்ததுக்கப்புறம் நிறைய டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். இன்னொன்று, அது நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டரும் கூட. அண்ட் வந்து யாருமே தெரியாதவங்க யாருமே உள்ளே வரவே முடியாது. டாக் மாதிரி நம்மளை வந்து சேவ் பண்ணுறதுக்கு வேறு யாருமே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அண்டு நாங்கள் வந்து டானா மாதிரி திரும்பியும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஒரு சிம்பிளான வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாக் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.